ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த பிரெயின். நான் தான் உங்கள் புகழ். இந்த வீடியோ போகிற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சம் ரீசன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க டாபிக் அக்யூட் ரினல் இன்ஜுரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஃபினிஷன் அப்படி பார்க்கும்போது என்னன்னா, சடன் இம்பேர்மெண்ட் ஆஃப் த கிட்னி ஃபங்க்ஷன் ரிசல்ட்டிங் ரிட்டென்ஷன் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட் விச் இஸ் நார்மலி கிளியர் பை த கிட்னி. அதாவது நார்மலாக கிட்னி என்ன நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணும். இந்த கண்டிஷனில் ஏகே கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அதனால வெளியே ஃபங்க்ஷன் வந்து சரியாக பண்ணலான்னு அர்த்தம். இப்போ காமன் டயக்னோஸ்டிக் ஃபீச்சர் இதில் என்னென்னா, கண்டிப்பாக பிளட் யூரியா நைட்ரஜனும் சீரம் கிரியேட்டின் லெவலும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். யூரினோட அவுட்புட் கம்மியாக இருக்கும், ஏன்னா கிட்னி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை. எத்தியாலஜி பேத்தோஃபிசியாலஜி பார்க்கும்போது ஏகேனா அக்யூட் கிட்னி இன்ஜுரி இதை வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க. ப்ரீ ரீனல், ரீனலுக்கு முன்னாடி காரணம், ரீனலுக்கு முன்னாடி நிறைய ஆர்கன்ஸ், அந்த ஆர்கன்ஸில் பிரச்சனைனால வருதான் ரீனல் காஸ். ரீனல் காஸ்னால என்ன நடக்குது, ரீனலாக கிட்னிக்குள்ளேயே நடக்கிற விஷயம், போஸ்ட் ரீனல்னால் கிட்னிக்கு அப்புறமா நடக்கிற விஷயம். கிட்னிக்கு விட்டு யூரேட்டர், பிளாடரு, யூரேட்டர் அந்த இதுலக்கு வந்துடும். ஸோ இப்போ ப்ரீ ரீனல் காஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐப்போவால்யூமியானா பாடியில் வந்து ஃப்ளூயிட் லெவல் கம்மியாகிறது, ரிடக்ஷன் இன் கார்டியாக் அவுட்புட். இன்கேஸ் கார்டியாக் ஃபெயிலியர், கார்டியாக்கில் ஏதாவது பிரச்சனை, ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனைனா அதனாலே வரும்னு சொல்கிறேன். சம் ட்ரக்ஸ், அதாவது ஒரு சில ட்ரக் சேர்ந்து யூஸ் பண்ணும்போது அதனால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ரீனல் வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது ராஸ், ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ், இதான் வந்து ரொம்ப மெயின் காஸ் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது ஐப்போவால்யூமியா பாடியில் வந்து எப்பப்பெல்லாம் வால்யூம் லெவல் கம்மியாகுதுன்னு முதல்ல தெரியணும் நமக்கு. ஃபஸ்ட்டு வாமிட் பண்ணும்போது, டயரியா இருந்துச்சுன்னா, இல்லை எக்ஸஸ் யூஸ் ஆஃப் டயூரிட்டிக்ஸ்னால் வந்து ஃப்ளூயிடை வந்து வெளியேற்றலாம். இன்கேஸ் பேன்கிரேட்டிட்டிஸில் கூட இருக்கலாம். பேன்கிரேட்டிட்டிஸில் என்னென்னா பிளட்டில் வந்து இன்ட்ராவாஸ்குலரில் இருக்க ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாஸ்குலர் செல்லுக்குள்ளே திஷ்யூக்குள்ளே போய் உட்காந்துக்குது. ஸோ அதனால் வந்து பாடியில் வந்து பிளட் வால்யூமும் கம்மியாகுது, அட் த சேம் டைம் பிபியும் கம்மியாகுது. சரியா? ஸோ இதனால் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஹைப்போவால்யூமிக் ஷாக்கும் வரும், பேன்கிரேட்டிட்டிஸ் இருந்துச்சுன்னா. இப்போ இன்கேஸ் ரெடியூஸ் கார்டியாக் அவுட்புட், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹார்ட் ஃபெயிலியர், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியரு, இல்லை செப்டிக் ஷாக், அப்படி அது கூட வந்து காஸ் பண்ணும். இன்னொன்று ரீனல் வெசல், ஆல்ரெடி சொன்னதே தான், ரீனல் ஆர்டரி அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் கூட சொல்லலாம். சிரோசிஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இதுவும் அப்படி தான், பாடியில் இருக்கிற எல்லா ஃப்ளூயிடும் வந்து ஓவர்லோட் ஆகிடுச்சு, நிறைய ஃப்ளூயிட் வந்து ஓவர் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆகும்னா வாஸ்குலர், அதாவது வெசல்ஸ் வந்து ஸ்லைட்லி வாசோடைலேஷன் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். இதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷனும் நடக்கும். சரிங்களா? வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கிறதுல என்ன ஆகும்னா அஃபரண்ட் ஆர்ட்ரியோட ரெண்டு பிரிச்சு அது மெக்கானிசம் சொல்கிறேன். அப்படி போகும்போது அஃபரண்ட் ஆர்ட்ரியும் வந்து நேரோ ஆகிடு, அஃபரண்ட் அதுவும் நேரோ ஆகிடுறதுனால ஜிஎஃப்ஆர் வந்து கம்மியாகிறதுனால ஏகேஐ வேறு ஃபார்ம் இருக்குது. இப்போது நார்மல் ஜிஎஃப்ஆர் எப்படி சார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க? அது ஒன்றும் கிடையாது, ஒரு சிம்பிள் விஷயம். நமக்கு வந்து அஃபரண்ட் ஆர்ட்ரி, குளோமர்லஸு, அப்புறம் எஃபரண்ட் இருக்குது, குளோமர்லஸு கேபிலரிஸ் இருக்குது, அங்கே தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். சரியா? இதை வந்து எப்படி இந்த ஜிஎஃப்ஆர் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, அந்த அஃபரண்ட் ஆர்ட்ரி இருக்குல்ல, அந்த அஃபரண்ட் ஆர்ட்ரியை வந்து நம்ம வாய்ஸோ டைலேட் பண்ணும்போதும் எஃபரண்ட் ஆர்ட்ரி வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும்போதும் இது டிபெண்ட்ஸ் ஆன் சம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது எஃபரண்ட் வந்து ரிலேட்டிவாக ரெசிஸ்டன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறேன்னா ஜிஎஃப்ஆர் ஃபில்ட்ரேஷன் வச்சு தான் அது கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குதா இல்லை வாசோடைலேஷன் நடக்குதுதான் சொல்லுவாங்க. கொஞ்சம் இதுவாக இருக்கும், இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான மெக்கானிசம் சொல்கிறேன். அது என்னென்னு, இப்போது பேஷண்ட்டுக்கு வந்து ஹைப்போவால்யூமியா இருக்குது, ஸோ வால்யூம் லெவல் கம்மியாக இருக்குது, சம் கண்டிஷன் கார்டியாக் அவுட் மட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும், ரீனல் பிளட் ஃப்ளோ கம்மியாகிடுச்சுன்னா ஜிஎஃப்ஆர் கம்மியாகும். ஸோ இது என்ன பண்ணோம்னா அந்த கிட்னியை வந்து அதனுடைய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் மூலம் அந்த எப்படிலாம் நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் வந்து ரெனின் ப்ரொடக்ஷன் பண்ணி ஆஞ்சியோடென்சின் 1, 2 ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ரீஅப்சார்ப்ஷனும் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனும் சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும், ரீனல் வாஸ்குலர் கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். எங்கே எஃபரண்ட்டில், நாட் இந்த அஃபரண்ட்டில் டைலேட்டேஷன் தான் நடக்கணும். அப்போ தான் வந்து ஜிஎஃப்ஆர் நல்லா ஃபில்ட்ரேட் ஆகும். அதிக வால்யூம் இருந்தால் தான் ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ சொல்லியாச்சு. அப்போ இன்க்ரீஸ் வால்யூம் எதனால வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடந்துச்சு, எஃபரண்ட் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடந்ததுனால வந்து எஃபரண்ட்டில் தான் வந்து ஆஞ்சியோடென்சின் 2 ஆக்ட் ஆகும், ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் வந்து அஃபரண்ட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ
ஸோ அதை நான் போக போக சொல்கிறேன் பின்னாடி என்னன்னு. ஸோ இப்போ வந்து வால்யூம் அதிகமாகிடுச்சு, ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா மற்ற ஆர்கான்ஸ், ரொம்ப முக்கியமான ஆர்கான்ஸு, பிரெயின், ஹார்ட்டு, இதுக்கெலாம் வந்து பெர்ஃபியூஷன் அதிகமாக போயிடுச்சுன்னா நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் நடக்குது, GFR மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது சம் கண்டிஷன் இது என்னென்ன மீடியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மீடியேட்டர்ஸ் அது ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னா ஆஞ்சியோடென்சின் 2 நான் சொல்லிட்டேன். நார்எஃப்ரெஃப்ரின், சிம்பேத்தட்டிக் பாராசிம்பேத்தட்டிக் ஆக்டிவேஷனில் வருது. வாசோப்ரெசின் வந்து பிட்யூட்டரி கிளாண்டில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் என்ன பண்ணோம்னா வாட்டர் அப்சார்ப்ஷனையும் சோடியம் அப்சார்ப்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு வந்து ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன்னு பேர் சொல்லுவாங்க. Glomerular filtration can be maintained despite reduced renal flow by angiotensin 2 mediated renal efferent vasoconstriction. அதாவது ஆல்ரெடி நான் சொன்ன மெக்கானிசம் தான். இன்கேஸ் பேஷண்ட் வந்து GFR மெயின்டைன் எப்படி பண்ணுறாங்கன்னா, ரீனல் பிளட் ஃப்ளோ கம்மியாக இருந்தால் ஆஞ்சியோடென்சின் ஆக்டிவேட் பண்ணுறதுனால எஃபரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, எஃபரண்ட். ஸோ அதனால GFR கேபிலரி வந்து நார்மலாகவும் அதோடைய ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ரீனல் ஃப்ளோ பெர்ஃபியூஷன் ப்ரெஷர். இது பெர்ஃபியூஷனாக பிளட் போகிறது தான் பெர்ஃபியூஷன் ப்ரெஷர் சொல்லுவாங்க. இப்போ அது கம்மியாயிடுச்சு. ஸோ இதுக்கும் அப்புறமா ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது என்னென்னா மயோஜெனிக் ரெஃப்ளெக்ஸ். மயோஜெனிக் ரெஃப்ளெக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஆர்டரியோல்ஸ் அண்ட் ஆர்டரிஸில் நடக்கிற ஒரு ரியாக்ஷன். பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸாவோ டிக்ரீஸாவோ ஆகிற ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பிளட் ஃப்ளோ. ஓகே, ஆக்சுவலி இது இப்படியும் சொல்லலாம், ரியாக்ட் டு அண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பிபி டு கீப் த பிளட் ஃப்ளோ வித்தின் த பிளட் வெசல்ஸ் கான்ஸ்டன்ட்லி. அதாவது வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு அதை பண்ணுறான் மயோஜெனிக் ரெஃப்ளெக்ஸ். ஆக்ட் அஃப்ரண்ட் ஆர்டரியோஸில் டைலேட் பண்ணும்போது ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவது. ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் மூலமும் நைட்ரிக் ஆக்சைடு கைனின்ஸ் மூலம் அது பண்ணதுனால வாசோ டைலேஷன் நடக்குது. இங்கே அஃப்ரண்ட்டில் வாசோ டைலேஷன் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும், பிளட் ஃப்ளோ வந்து கிட்னிக்கு நல்லா போகும். அப்படி போச்சுன்னா பெர்ஃபியூஷன் ப்ரெஷர் அதிகமாகும், GFR அதிகமாகும் நார்மலாக. glomerular disease, glomerular nephritis especially, vascular disease, vasculitis, some immune system autoimmune condition, renal artery occlusion already சொன்னது. அடுத்தது tubes and interstitium. டியூப்லேயும் இன்டர்ஸ்டிஷன்லையும் என்ன நடக்குதுன்னா, இன்கேஸ் பேஷண்ட் வந்து அக்யூட் டியூப்லர் நெக்ரோசிஸ், அதாவது இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீரீனல் அசோட்டீமியா அப்படின்னா என்ன தெரியுமா, ஹைப்போவால்யூம் தாங்க ப்ரீரீனல் அசோட்டீமியா. அந்த ஹைப்போவால்யூமிக் கண்டிஷன்னால என்ன ஆகும்னா பிளட் வந்து போகாதனால நெக்ரோசிஸ் ஆகும், இஸ்கீமிக் ஆகும், நெக்ரோசிஸ் ஆகும். இதெல்லாம் வந்து அப்படியே அது வந்து வேற டாபிக், இது நமக்கு தேவை. டியூப் அண்ட் இன்டர்ஸ்டிஷன் வரும்போது அக்யூட் டியூப்ல நெக்ரோசிஸ் ஆர் அக்யூட் டியூப்ல இன்டர்ஸ்டிஷன் நெஃப்ரைட்டிஸ் சொன்னால் போதும். செப்சிஸு, டாக்ஸின்ஸு, இஸ்கீமியா வந்து ரீனல். ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ்னால வரலாம், கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட்ஸ் வரலாம், பர்ன்ஸ், அக்யூட் பேன்க்ரியாட்டிஸ் சொல்லிட்டேன். செப்சிஸ் அசோசியேட்டடு ஏகேஐ அப்படின்னா என்னென்னா, இது வந்து மோஸ்ட் காமன் ஏகேஐல இது ரொம்ப மோஸ்ட் காமன். என்ன ஆகும்னா GFR வந்து கம்மியாகுது செப்சிஸ் இருக்கும்போது. எப்படின்னா ஹீமோடைனிக் எஃபெக்ட்னால. எதனால் அப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். டிக்ரீஸ் GFR வித் sepsis can occur setting of hemodynamic effect. Generalized arterial vasodilatation இருக்கு. vasodilatation நடந்தாலே நமக்கு blood flow இருக்காதுங்க. பை சைட்டோகைன்ஸ் இன்கேஸ் இன்ஃப்ளமேஷன் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல சைட்டோகைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சைட்டோகைன்ஸ் பொதுவாகவே என்ன பண்ணும்னா வாசோடைலேஷன் பண்ணும். வாசோடைலேஷன் எப்படி பண்ணுதுன்னா நைட்ரிக் ஆக்சைடை அதிகமாக இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். செப்சிஸ் இது மட்டும் இல்லாமல் எண்டோத்திலியல் டேமேஜ், ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். லியூக்கோசைட்ஸ் அங்கே போய் இது பண்ணும், செட்டமெண்ட் ஆகும். மைக்ரோவாஸ்குலர் த்ரோம்போசிஸ், இது எல்லா கண்டிஷனில் பார்க்கும்போது டியூப்லர் டிஷ்யூ வந்து டியூப்லர் செல்ஸ் ரொம்ப அதிகமாக இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இஸ்கீமிக் கண்டிஷன் நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து நெஃப்ரானோட ஃபங்க்ஷன் அதை இது தெரியும், அனாட்டமி தெரியும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்குலா டென்சாலாம் அவுட்டர் மெடுலா வந்து S3 செக்மெண்ட் ஆஃப் ப்ராக்சிமல் டியூபில் வந்து மற்ற நெஃப்ரான், அதாவது ப்ராக்சிமல் கன்வெர்டல், டிஸ்டலு, கலெக்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த S3 செக்மெண்ட் ஆஃப் ப்ராக்சிமல் டியூபில் வந்து பொதுவாகவே பிளட் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஸோ ரொம்ப சின்ன வெசல்ஸ் அங்கே பாஸ் பண்ணும். இது வந்து நார்மலாக அனாட்டமிக்கலாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பெர்ஃபியூஷன் ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்னா அங்கே பிளட் சுத்தமாக போகாது. யார் யாருக்குன்னா மேபி அது வந்து ஓல்டர் ஏஜுக்கு சாதாரணமாகவே இருக்கும். சிகேடி பேஷண்ட் யாரானா குரோனிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட், அவங்களுக்கு அது நார்மலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பெர்சிஸ்டன்ட் ப்ரீக்ளோமருலர் வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன் மே காமன் அண்டர்லைங் காஸ் ஆஃப் ரிடக்ஷன் இன் ஜிஎஃப்ஆர் இன் சி. அதாவது பெர்சிஸ்டன்ட் ரொம்ப அதிகமாக ப்ரீக்ளோமர்னா அஃபரண்ட் ஆர்டரி வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன் நடந்துச்சுன்னா அது ஜிஎஃப்ஆர் கம்மியாகிறதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இது இஸ்கீமிக் கண்டிஷன். அடுத்தது contrast agents. Clinical course of contrast agents. Contrast nephropathy is characterized by the இது என்னன்னா இந்த கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட் கான்ட்ராஸ்ட்னா நம்ம எக்ஸ்ரே யூஸ் பண்ண பேரியமு இது சிடிக்கு இதுவும் இருக்குது. இது நிறைய கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கிட்னி எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து கிளினிக்கலாக யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிடலாம். கிளினிக்கலாக கேரக்டரைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 24 to 48 மணி நேரத்தில் வந்து கிரியாட்டினின் லெவல் பொறுமையாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். 3 to 5 days அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்காக இருக்கும். அந்த பீக் டைம் 1 week அப்புறம் சாதாரணமாக ரிசால்வ் ஆனால் நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடும். எப்படி இந்த கான்ட்ராஸ்ட் இது வந்து நமக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷன் வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபாக்சியா ரீனல் டியூபிள் ஆஃப் அவுட்டர் மெடுலா டியூ டு ரீனல் மைக்ரோசெப்லஸ் ஆல்ரெடி நான் சொன்ன இது இஸ்கீமிக் கண்டிஷன் தான் இங்கே வரும். என்னன்னா டேமேஜ் பண்ணும், ரொம்ப சின்ன வெசல்ஸ் டேமேஜ் பண்ணும். சின்ன வெசல் என்ன டேமேஜ் பண்ணுன்னா அவுட்டர் மெட்டல் எக்ஸ்ரீஸ் அங்கே இது வந்து ஐபாக்சியா வந்து கம்மி. ஏன்னா பிளட் சப்ளை இருந்தால் தான் அங்கே வந்து நியூட்ரிஷன்ஸு ஆக்சிஜன் சப்ளைலாம் இருக்கும். ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னா அங்கே சாதாரண இஸ்கீமிக் கண்டிஷன் வர ஆரம்பிச்சிடும். சைட்டோடாக்சிக் டேமேஜ் ஆஃப் த டியூபிள்ஸ் வயா த ஜென்ரேஷன் ஆஃப் ஆர்ஓஎஸ். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து செல் டேமேஜ் பண்ணுற ஒரு இது எலக்ட்ரான் கூட சொல்லுவாங்க. பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏஜென்ட்ஸ், அதாவது அந்த ராஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால வந்து அங்கே வந்து ரொம்ப நாள் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட் அங்கே வந்து வெளியவே போகாமல் டியூப்லேயே அடைச்சிக்கும். அதான் டிரான்சியன்ட் டியூபல் அப்ஸ்ட்ரக்ஷன் கூட காசு பண்ணணும்னு சொல்கிறாங்க. காசஸ் பார்த்தீங்கன்னா ஐடோஸ் ஆஃப் கொடாலினியம் அது வந்து எம்ஆர்ஐல யூஸ் பண்ணுற ஒரு கான்ட்ராஸ்ட் மீடியம். சோடியம் பாஸ்பேட் சொல்யூஷன் இன்கேஸ் பவுல் பர்கேட்டிவ்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். சோடியம் பாஸ்பேட் சன்ஸ் கொடாலினியம் ஐடோஸ் ஆஃப் கொடாலினியம் இது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட்ஸ் காசு பண்ணுற ஒரே எப்படி காசு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 3 மெக்கானிசம்: ஐபாக்சியா, சைட்டோடாக்சிக் டேமேஜ், ப்ளஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெண்டு ரொம்ப 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 முக்கியமானது. அமினோகிளைகோசைட்ஸ், ஆம்போடெரிசின் பி. இது என்ன பண்ணோம்னா டியூப்லர் நெக்ரோசிஸை காஸ் பண்ணுதான். எப்படின்னா அமினோகிளைகோசிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து குளோமர்ல கிராஸ் பண்ணி ரீனல் கார்டெக்ஸ்க்கு வந்துடும். கார்டெக்ஸ் வந்தபோது என்ன ஆகும்னா ஈவன் ஆஃப்டர் 5 to 7 days அப்புறமா இப்போ நம்ம வந்து இன்னைக்கு எடுத்தோம்னா ஒரு 5 to 7 நாளுக்கு அப்புறமா அது குளோமர்லஸில் போய் தங்கிடுது. ஸோ அது என்ன பண்ணோம், டியூப்லர் நெக்ரோசிஸ் காஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் ஆம்போடெரிசின் பி கூட அப்படி தான் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த ஒரு முக்கியமான அமினோகிளைகோசைட்ஸை யூஸ் பண்ணுறதுனால வந்து இப்போ மெக்னீஷியமை வந்து பேஷண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஏகேஐ பேஷண்ட்க்கு ஆம்போடெரிசின் பி என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ரீனல் வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன் தான் ஆல்ரெடி நம்ம சொல்லுது. டியூப்லர் டாக்ஸிசிட்டி என்னன்னா ராஸ்னா என்னது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ். இன்னொன்று என்ன ஒன்றுனா இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது அந்த ஆம்போடெரிசின் பி யூஸ் பண்ண பேஷண்ட் ஏகே பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கலிமியா இருக்கும், இப்போ மெக்னீஷியம் இருக்கும், பாலியூரியா இருக்கும் வாய்ப்பு இருக்குது. சம் அதர் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்கோமைசின் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அக்லோவீர் அப்படின்றது ஒரு ஆன்டிவைரல் ட்ரக் ஆக்சுவலி, அது அப்படின்னு சொல்லலாம். டியூபுலர் அப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஏகேஐ இருந்து பேஷண்ட் வந்து இன்டர்ஸ்டிஷியல் நெஃப்ரைட்டிஸ் காஸ் பண்ணுறது. ஏகேனா அக்யூட் கிட்னி இன்ஜுரி, இன்டர்ஸ்டிஷியல் நெஃப்ரைட்டிஸ் இன்டர்ஸ்டிஷியலில் மட்டும் போய்ட்டு ஃபார்ம் பண்ணி அதில் சம் ட்ரக்ஸ் வந்து ஏகே டு அக்யூட் கிட்னி இன்ஜுரிக்கு அக்யூட் இன்டர்ஸ்டிஷியல் நெஃப்ரைட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணால் பெனிசிலின், செஃப்லோஸ்போரின், குயினோலன்ஸ் அண்ட் ரெஃபாம்சின் அதை யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வரும். அதாவது ஏகே பேஷண்ட்டு
ஏகே பேஷண்ட்டுக்கு அண்ட் அக்யூட் டியூபுலர் இன்டர்ஸ்டிஷியல் நெஃப்ரோட்டிஸ் எப்படி அக்யூட் டியூபுலர் இன்டர்ஸ்டிஷியல் நெஃப்ரோட்டிக் எப்படி காஸ் பண்ண சம் ட்ரக் யூஸ் பண்ணுறோம், அந்த ட்ரக் யூஸ் பண்ணும்போது ஏகே எப்படி வருதுன்றதை சொல்கிறாங்க. போஸ்ட் ரீனல் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நார்மலி வந்து யூரின் வந்து கிட்னிலேருந்து வெளியே வரும், யூனி டைரக்ஷன், நாட் பேக் டு தி கிட்னிக்கு திரும்ப போகாது. ஸோ அந்த யூனி டைரக்ஷன் ஃப்ளோவில் வந்து கிட்னி, யூரேட்டரு, பிளாடரு, யூரேத்ரா அப்படி வரும், வெளியே வரும். ஸோ இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து இங்கே ஏதோ ஒரு பிளாக் இருந்தோ இல்லை ஏதாச்சும் ஒரு கொஞ்சமாக இல்லை நிறைய ஃபுல் பிளாக் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா கிட்னியில் ஃபார்ம் பண்ணுற அந்த யூரின்ஸு அப்படி அங்கேயே தங்கிடும். ஸோ அங்கே என்ன ஆகும், ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் குளோமர்லஸை ஃபில்ட்ரேஷன் தடுத்துரும், ஜிஎஃப்ஆர் கம்மியாயிடும். அப்புறம் பிளாடர் நெக் அப்ஸ்ட்ரக்ஷன் எதனால பார்த்தோன்னா பிளாடர் நெக் அப்ஸ்ட்ரக்ஷன், நம்ம பிளாடர் வந்து நெக்கு பாடி அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பிளாடர் நெக் அப்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது மெயின் காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோஸ்டேட் டிசீஸ், ப்ரோஸ்டேட் கேன்சர் கூட சொல்லலாம். அப்ஸ்ட்ரக்ட் ஃபோலிக் ஏத்தர் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த அப்ஸ்ட்ரக்ஷனால கூட வரல அப்படின்றாங்க. யூரேட்ரிக் அப்ஸ்ட்ரக்ஷன் என்ன பிளட் கிளாட்டு, கால்குலி இதெல்லாம் வரும். பேத்தாலஜி என்ன பண்ணால் அதை ஆல்ரெடி சொல்லிவிடும். ஹீமோடைனமிக் ஆல்டரேஷன், இன்ட்ரா டியூப்லர் ப்ரெஷர், ஹீமோடைனிக் டியூப்ல மேலே குளோமர்லஸில் இந்த டியூபிள்ஸில் வந்து அதிகமாக ஃப்ளூயிட் தந்ததுனால ப்ரெஷர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. இனிஷியலி ஹைப்பரீமியா இருந்து ஃபாலோடு இப்போ என்னென்னா ஃப்ளூயிட் அதிகமாக ஆகுதுனால அஃபரண்ட் ஆர்ட்ரியஸ் என்னென்னா இது போதும் ஃபில்ட்ரேஷன் நிறைய நடந்துருச்சு ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அஃபரண்ட் ஆர்ட்ரியை வந்து டைலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். டைலேட் பண்ணி அஃபரண்ட் ஆர்ட்ரியை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு டைலேட்டில் தான் இருக்கும், ஏன்னா டைலேட்டேஷன் இருந்தால் தான் ஃபில்ட்ரேஷன் இருக்கும். ஸோ ஃபில்ட்ரேஷன் கம்மி பண்ணோம்னா கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணோம். ஸோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுனால யாருன்னா வாசோப்ரெசின், ஆஞ்சியோடென்சின் 2, த்ரோம்பாக்சின்லாம் வந்து அங்கே வந்து இது தடுத்து விட்றாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் காஸ். அடுத்து டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். இப்போ வந்து பேஷண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு ப்ரீரீனலாக சொன்னேன். ஹைப்போவாலிமியா இருந்துச்சுன்னா பேஷண்ட் என்ன இருப்பாங்க, வாமிட் இருக்கும், டயாரியா இருக்கும், டயூரிட்டிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பானுங்க, ஏசி இனிபிட்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, என்ஏசிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் ஹைப்போடென்ஷன் இருக்கும், பேஷண்ட் கண்டிப்பாக ஹைப்போடென்ஷன் இருக்கும், வால்யூம் இல்லை, ப்ரெஷர் இல்லை, எதுவுமே இல்லை. ஜேவிபினா ஜுகுலர் வெயின் ப்ரெஷர் ஹைப்போடென்ஷன் கம்மியாக தானே அதுவும் கம்மியாக தான் இருக்கும். டக்கிகார்டியா இருக்கும், ரெஃப்ளெக்ட் பண்ணுறது கார்டியாக் அவுட்புட்டை வந்து டக்கிகார்டியாக வருதுன்னா கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண அதாவது காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ப்ரோஸ்டேட் டிசீஸ் இல்லை நெஃப்ரோலித்தியாசிஸ்னால் கண்டிப்பாக ஏன்னா ப்ரோஸ்டேட் டிசீஸ் நான் சொல்லிட்டேன். நெஃப்ரோலித்தியாசிஸ் ஸ்டோன் இருந்ததுனால போஸ்ட் ஈனலேக்கே வர வாய்ப்பு இருக்குது. பெயின், கோலிக்கு ஃப்ளாங் பெயின், ரேடியேட்டிங் டு த க்ரோயின்னா என்னது கோஸ்டல்லேருந்து இது இப்போ கீழே மேலே வரையும் ரிப்லேருந்து இப்புக்கு நடுவில் இருக்கிறது தான் கோஸ்டல். அது பார்த்தீங்கன்னா எதனால யூரேட்ரிக் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன், அதனால இருக்கும். ஏகே அக்காமண்ட் பை த பல்பேபிள் பர்புரா, பல்மனரி ஹெமோரேஜிஸ், சைனசைட்டிஸ் இப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா பேஷண்ட் வந்து வாஸ்குலேட்டிக் டிசீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. எதுனா பல்பேபிள் பர்புராவோ இல்லை பல்மனரி ஹெமோரேஜ் இருந்தோ சைனசைட்டிஸ் இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டி சிஸ்டமிக் வாஸ்குலைட்டிஸ் வித் குளோமருலோனெஃப்ரைட்டிஸ். சரிங்களா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு சஸ்பெக்ட். அது ஏன்னா வந்து குளோமருலோனெஃப்ரைட்டிஸ் சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்குது, வாஸ்குலைட்டிஸ் சொல்லிட்டேன், அதுவும் வருது. இது கேக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு போடி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும், அடுத்து யூரின் ஃபைண்டிங் மட்டும். ஒலிக்யூரியா மோஸ்ட் சீன் 400 ml per 24 hours இருந்துச்சுன்னா less than 400 ml for 24 hours ஒலிக்யூரியா. ரெட்டு ப்ரௌன் யூரின் இருந்துச்சுன்னா பேஷண்ட் வந்து எமட்டூரியா பிளட் இந்த யூரின். மோஸ்ட்லி ப்ரோட்டீன் யூரியா இருக்கும். ப்ரோட்டீன் யூரியா இருக்காது ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோட்டீன் யூரியா மேக்ஸிமம், ஏன்னா வந்து இங்கே வந்து போடோசைட்ஸ் ஃபில்ட்ரேஷன் ப்ராப்ளம் மட்டும்தான், மற்றபடி இந்த டிஷ்யூ ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ சம் கண்டிஷனில் வந்து இந்த ஏகேஏலே சம் கண்டிஷனில் வந்து ப்ரோட்டீன் யூரியா, மைல்டு ப்ரோட்டீன் யூரியா, அதிகமாக நார்மல் ப்ரோட்டீன் யூரியா இருக்கும். மைல்டு ப்ரோட்டீன் யூரியா எந்த கண்டிஷன்லாம் இஸ்கீமியாவோ நெஃப்ரோடாக்சிசிட்டி என்ன பண்ணணும், இது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மாற்றி விட்றோம். அப்போ பெரிய பெரிய மாலிகூல்ஸ்லாம் வெளியே வர நமக்கு ப்ரோட்டீன் யூரியாவும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி ப்ரோட்டீன் யூரியா மோர் தென் 3.5 எதுலன்னா குளோமருலோனெஃப்ரைட்டிஸ், வாஸ்குலைட்டிஸ், இன்டெஸ்டினல் நெஃப்ரைட்டிஸ் கண்டிஷனில் இன்டெஸ்டிஷியல் நெஃப்ரைட்டிஸ், என்ஏசிடி மோஸ்ட்லி என்ஏசிடி யூஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் யூரியா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏகே ஃப்ரம் ஏடினா அக்யூட் டியூப்லர் நெஃப்ரைட்டிஸ், டியூப்லோ இன்டெஸ்டிஷியல் நெஃப்ரைட்டிஸ் டியூ டு இஸ்கீமிக் இன்ஜுரி, செப்சிஸ், நெஃப்ரோடாக்சின்ஸ். யூரின் செடிமெண்டேஷன் பார்த்தோன்னா மட்டி, ப்ரௌன் கிளாண்டுலர் கேஸ்ட் அண்ட் டியூபுலர் எபிதீஷியல். இதெல்லாம் வந்து பயோப்சி மேக்ஸிமம் பயோப்சியில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டியூபுலர் எபிதீலியல் கிளாஸ்
பயோப்சியில் பார்க்க முடியாது. செடிமெண்ட் அது அந்த ஃபைண்டிங் நம்ம தேவை. என்னென்னா மல்டி ப்ரௌன் கிளானுலர் அப்பியரன்ஸும் டியூபுலர் எபித்தீலியல் செல் கேஸ்டியம் இப்போ என்னென்ன கண்டிஷனில் இருக்கும்னா, இன்கேஸ் பேஷண்ட் வந்து இஸ்கீமிக்காவோ இல்லை செப்சிஸாவோ நெஃப்ரோடாக்சின்ஸ் இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த செடிமெண்டேஷன் ஃபைண்டிங்கில் இருக்குன்றாங்க. குளோமர்லர் நெஃப்ரைட்டிஸ், இன்கேஸ் பேஷண்ட் குளோமர்லர் நெஃப்ரைட்டிஸ்னா ஆர்பிசி கேஸ்ட் இருக்கும். இன்டர்ஸ்டிஷியல் நெஃப்ரைட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக டபிள்யூபிசி கேஸ்ட் இருக்குன்றாங்க. ஈஸ்னோஃபில்ஸ் எஸ்பெஷலி அதிகமாக இருக்கும். கிறிஸ்டல் யூரியா அதிகமாக இருக்க வாய்ப்புக்கு. ஆக்சிலேட் கிறிஸ்டல்னா எத்திலீன் கிளைகால் டாக்ஸிசிட்டி. எத்திலீன் கிளைகால் சப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதும் எத்திலீன் கிளைகால் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த டாக்ஸிசிட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறது. யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்னா டியூமர் லைசிஸ் சிண்ட்ரோம். பிளட் ஃபைண்டிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிரியாட்டின் லெவல் அதிகமாக இருக்கும், பிளட் யூரியா லெவல் அதிகமாக இருக்கும். அடுத்தது அனீமியா இருக்கும் பேஷண்ட்டுக்கு, த்ரோம்போசைட்டோபெனியா இருக்கும். இன்கேஸ் சிவியர் அனீமியா, இன்கேஸ் த்ரோம்போட்டிக் மைக்ரோ ஹெப்டோகுளோபின் கம்மியாக இருக்கும். அப்புறமா சிஸ்டோசைஸ் வந்து பெரிஃபரல் ஸ்மேரில் இருக்கும். ஹைப்பர் கேலிமியா, ஹைப்பர் பாஸ்போட்டிமியா, ஹைப்போகேலிமியா. இன் குளோமர்லர் நெஃப்ரைட்டிஸ் ப்ளஸ் வாஸ்குலைட்டிஸ் இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் கம்மியாக இருக்கும். அப்புறமா வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கும். என்னென்ன ஆன்டிபாடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் கிளாசிஃபிகேஷன் நம்ம கண்டிப்பாக க்ரைட்டீரியா ஃபார் கிட்கோ கிளாசிஃபிகேஷன் சொல்லலாம். இது ரொம்ப யூஸ் பண்ணுறது எய்ம்ஸில் வந்து இதுக்கு அந்த இதை பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க, கொஷின் கேட்பாங்க. எய்ம்ஸ் ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் பண்ணிக்கணும். இன்கேஸ் மோர் தேன் 4 கிரியாட்டின் லெவல் இருந்தால் இமோடயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும். பேஷண்ட் இமோடயாலிசிஸ் பண்ணிடணும். கேலக்டினேஸ் அசோசியேட்டட் லிப்போகால்சின் அப்படின்னு வருது. அப்புறமா கீமோன்னா கிட்னி இன்ஜுரி மாலிகுல் 1. இந்த கிட்னி இன்ஜுரி மாலிகுல் 1 என்ன ஆகும்னா பாகோசைட்டிக் ப்ராப்பர்ட்டி. என்னென்னா ஃபேகோசைட்ஸ்னா என்னது, கெட்ட செல்ஸ் வந்து சாப்பிட்றோம், அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக வச்சுருக்காது. அது என்ன பண்ணுன்னா டெப்ரிஸ் செத்து போன செல்ஸு வேறு எது இருந்துச்சோ அதை போய் சாப்பிட்டு எடுத்துரும். எண்கால் வந்து எங்கே பார்க்கணும்னா டிஷ்யூவோட ப்ரொடெக்டிவ், இதுவும் ரெண்டு சேம் தான் ஆக்சுவலி. ப்ரொடெக்டிவ் எப்படி பண்ணோம்னா ஆக்சுவலி அது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்சிமல் டியூபில் இருக்கும். என்ன பண்ணோம்னா அது அயனோட பைண்டாக இருக்கும். ஆக்சுவலி பைண்டாக இருக்கும். எப்பப்பெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கோ இல்லை கிட்னி இன்ஜுரி இருக்கோ அந்த எண்கால் வந்து ஆக்டிவேட் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் நடக்குது. இன் ப்ராக்சிமல் டியூப்ஸ்லாம் பண்ணுது. அதர்ஸ் பார்த்தா இன்டர்லூக்கின் 1/8 இது ரெண்டும் ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகின்ஸ். இது என்ன பண்ணோம்னா ப்ராக்சிமல் டியூப்பில் இன்ஜுரி பண்ணி விட்டுரும். ஸோ இதுவும் வந்து பயோமார்க்கர்ஸில் இருக்குன்றாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் கண்டிஷன் பார்க்குறோம். ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் ஃப்ளூயிடும் எலக்ட்ரோலைட்ஸும் ரொம்ப பல்மனரி எடிமை எதனால தான் பெரிஃபரல் அங்கே வந்து வாஸ்குலர் வந்து பெர்மபிலிட்டி அதிகமாகுது. ஸோ என்ன எல்லாமே இன்டர்ஸ்டிஷியலில் போய் உட்காந்துரும். இப்போ வால்யூம்ஸ்லாம் போய் இன்டர்ஸ்டிஷியலில் உட்காந்துச்சுன்னா பல்மனரி எடிமா இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் சோடியம் வாட்ரு ஃப்ளூயிட் அண்ட் சோடியம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணினா நம்ம வந்து வால்யூம் வந்து கம்மியாக பண்ண முடியும், ஓவர்லோட கம்மி பண்ண முடியும். டையூரிட்டிக்ஸ் என்ன பண்ணோம்னா யூரின் அவுட் ஃப்ளோ ரேட்டை வந்து அதிகமாக பண்ணும்போது ஃப்ளூயிட் வெளியே போயிடும், சோடியம்ஸ் வெளியே போயிடும். இன்கேஸ் ப்ரீரின் அது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அதே ஆப்போசிட்டாக பேஷண்ட் வந்து ஹைப்போவால்யூம் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஐவி ஃப்ளூயிட் கொடுத்துருக்கணும். எலக்ட்ரோலைட்ஸ் அப்னார்மல்ஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்? பேஷண்ட் வந்து அசிடோசிஸ் இருக்கும், ஹைப்பர் கேலிமியா வந்துச்சுனாவே பேஷண்ட் வந்து அரித்தீமியா இருக்க வாய்ப்பு இருக்குது. அரித்தீமியா கண்டிப்பாக வரும். அசிடோசிஸ் இது வந்து எப்படின்னா சோடியம் பைகார்பனேட், இது ரெண்டுக்கும் ஆப்போசிட். சோடியம் பைகார்பனேட் வந்து ஐவி சோடியம் கைவிரன் கொடுத்துனா ஹைப்பர் கேலிமியாவும் அசிடோசிஸ் கம்மி பண்ணலாம். ஹைப்பர் பாஸ்போட்டிமியா என்னன்னா இப்போ நம்ம வந்து சாப்பாடு எடுத்துக்கணும். அந்த சாப்பாடு வந்து பாஸ்பேட் லெவல் கம்மி பண்ணும்போது நம்ம அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணணும். எப்படின்னா செவிலாமர் அப்படின்ற ஒரு ட்ரக், SCVELAMER அந்த ட்ரக் யூஸ் பண்ணோம்னா அது பாஸ்பேட் லெவலை கம்மி பண்ணணும், அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணணும். ஏன்னா இன்டெஸ்டினில் பாஸ்பேட் அது அப்சார்ப் தடுத்துறதுனால பாஸ்பேட் லெவல் நார்மலாக கம்மியாகும். ஹைப்பர் மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. நோ ரெக்யூர்ட் தெரப்பி. இன்கேஸ் அனீமியா பேஷண்ட் தான் டயாலிசிஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். என்னென்ன கண்டிஷனில் ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறோன்னா சீரம் கிரியாட்டின் லெவல் மோர் தென் 8, ஆக்சுவலி 0.8 to 1.2 தான் நார்மல். பட் ஆனால் இங்கே மோர் தென் 8 போச்சுன்னா ஹீமோடயாலிசிஸ். ஹைப்பர் கேலிமிக் கண்டிஷனில் கூட சிவியர் மெட்டாபாலிக் அசிடோசிஸ், இது ரெண்டு கண்டிஷன்லையும் வந்து இது பண்ணலாம். ஆக்சுவலி பெரிகார்டிட்டிஸ் ஆல்சோ வரும். என்னன்னா மயோகார்டியத்தை ஸ்டேபிளைஸ் பண்ணும்.
ரெஸ்ட்ரிக்ட் பொட்டாசியம் இன்டேக் ஆல்சோ வரும். ஜென்ரல் இஷ்யூவில் என்ன பண்ணோம், நம்ம ஆல்ரெடி சொல்லி டாக்ஸிசிட்டி சம் டாக்ஸிக்ஸ் வந்து கண்டிப்பாக இது பண்ணணும். அந்த டாக்ஸிசிட்டி என்னென்னா அமிலோகிளைக்கஸ், ஏசி நியூட்டிஸ் இதெல்லாம் வந்து டோட்டலாக நிறுத்திட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏகேஏ சரி பண்ணிடலான்றாங்க. ட்ரக் டோசி, எந்த ஒரு ட்ரக்கை கொடுக்கும்போது அது எவ்வளோ நம்ம கிட்னி அஃபெக்ட் பண்ணுறதும் கண்டிப்பாக பார்க்கணும். காம்ப்ளிகேஷன் என்னென்ன காம்ப்ளிகேஷனா, யூரிமியா, ஹைப்பர் கேலிமியா, ஹைப்பர் கேலிமியா சொல்கிறாங்க, அதிதீமியா, ஹைப்பர் அண்ட் ஹைப்போவாலிமியா, நாட்ரீமியா சோடியம் லெவல் கம்மியாகுது, அசிடோசிஸ் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஹைப்பர் பாஸ்போட்டிமியா சொல்லிட்டேன், ஹைப்பர் கேல்சியமியா சொல்லிட்டேன். ப்ளீடிங் கண்டிப்பாக இருக்கும். ப்ளீடிங் எதுனாலும் செப்சிஸில் டிஐசி இருக்கும்.